ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி 4. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். மறுநாள் காலை வீட்டின் அழைப்பு மணி கேட்டு கண் விழித்த வைரா, யார் இது என்ற யோசனையோடு எழுந்து வந்து கதவை திறந்தாள். புன்னகையோடு வாசலில் நிற்கிறாள் கவிதா. ஏய், சாயந்தரம் தானே வந்து சேர்றதா சொன்னீங்க? ஆமா, அத்தான் வராட்டி சாயந்தரம் தான் வந்திருப்போம் என்றவளின் விழிகள் வைரா கழுத்தில் பதிந்து அதிர்ந்தது. ஏய், என்னடி இது? வீட்டிற்குள் வந்தபடியே கேட்டாள். இதுவா, டீ ஆத்தும் போது மேல கொட்டிடுச்சு. என்னடி, பார்த்து ஆத்தக்கூடாதா? மாடி இறங்கி வரும் உதயா அவர்கள் உரையாடலை கேட்டு, டீ ஆத்தும் போது கொட்டல கவிதா, நான் பின்னாடி நிக்கிறது தெரியாம சூடான காஃபியோட திரும்பின உன்னுடைய ஃப்ரெண்டு ஏன் மேல மோதிட்டா, அப்படி காஃபி கொட்டிடுச்சு. தான் அவனை அடித்ததையும் கூறிவிடுவானோ என்று பயந்தவள் அதோடு அவன் நிறுத்தி கொள்ள, அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். உங்களுக்கும் காயமா? இல்ல, நான் நல்ல காட்டன் ஷர்ட் போட்டிருந்தேனா, அதனால தப்பிச்சேன். ஒருவர் பின் ஒருவராக வீட்டிற்குள் வந்தவர்கள் உதயாவிடம் நலன் விசாரிக்க வைரா சென்று அனைவருக்கும் டீ காஃபி என்று இரண்டும் போட்டு எடுத்து வந்தாள். 4 பேருக்கு டீ, மற்றவர்களுக்கு காஃபி. தாத்தா பாட்டி அவனை கட்டி பிடித்து முத்தமழையை பொழிந்து விட்டனர். இருவரின் நடுவிலும் ஒரு செல்ல பிள்ளையாக அமர்ந்திருப்பவனை ரசித்தபடியே தன் அறைக்கு வந்த வைரா கல்லூரி செல்ல தயாரானாள். காலை உணவு ஆர்டர் செய்து வரவழைக்கப்பட்டது. உணவை முடித்துக் கொண்டு அனைவரிடமும் பொதுவாக கூறிவிட்டு வைரா புறப்பட, வைரா நீ எப்படி போவ? கவிதா கேட்டாள். பஸ்ல தான். உனக்கு கார் ஓட்ட தெரியாது, இல்லைன்னா கார் கீயை கொடுத்து அனுப்பியிருப்ப. பரவாயில்ல, பஸ்ல போறது கூட ஒரு சுகம்தான். வைரா கிளம்பி விட்டாள். நடந்து பேருந்து நிறுத்தத்தை அடையும் வரை அவளோடு உதயாவின் நினைவுகளும் இணைந்து கொண்டன. அவனுக்கு அவளை பிடிக்கவில்லை என்று தெரிந்தும் அவனை நேசிக்கும் தன் மனதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பேருந்து வந்ததும் அவள் ஏறிக்கொண்டாள். தோழிகளில் 1-2 பேர் பேருந்தில் இருக்கிறார்கள். என்னாச்சு வைரா, நீ பஸ்ல வர, கவிதா வரலையா? அவர்கள் கேட்க, அவ இன்னைக்கு லீவு என்றவள் அமர்ந்திருக்கும் மாணவர்களின் மீது வெறுமனே விழிகளை ஓடவிட்டாள். யாரும் அவளை கவனிப்பதே இல்லை. தான் அழகாக இல்லை, அதனால்தான் தன்னை யாரும் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்தவள் ஒரு இருக்கையில் வந்து அமர்ந்தாள். ஆனால் அங்கு நடப்பதே வேறு. அவள் பேருந்து நிறுத்தத்தில் நிற்பதை கண்டதும் மொபைல் போனை எடுத்து கேமராவை ஆன் செய்து தங்களை சரிபார்த்து கொண்ட இளைஞர்கள் அவளை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகவே தாங்கள் எந்த பெண்ணையும் சைட் அடிக்கவில்லை, மிகவும் நல்லவர்கள் என்று காட்டிக் கொள்கிறார்கள். இதை அறியாது தான் வரும் வரை மற்ற பெண்களை ரசித்தும் உரசியும் பேசிய ஆண்கள் அமைதியாகிவிட்டதும் தான் அழகில்லை, தன்னை தவிர்க்கவே மொத்தமாக அனைவரையும் தவிர்க்கிறார்கள் என்று அவள் மனம் தவறாக நினைத்து கொண்டது. கல்லூரியிலும் இதே நிலைதான். மிகவும் கண்ணியமாக மட்டுமே உடை அணிந்து வருபவள் ஒருவரையும் ஏறிட்டு பாராமல் நடந்து வரும்போது அந்த பேரழகி வைராவை கவரும் நோக்கோடு அவளை போன்று தாங்களும் மிகவும் கண்ணியமானவர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்ளும் இளைஞர்களுக்கு அவளது எண்ண ஓட்டம் எப்படி தெரியும்? ஒருவரும் தன் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லையே, தான் அந்த அளவு அசிங்கமாகவா இருக்கிறோம் என்று கூட அவள் மனம் நினைத்து விட்டது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே. கண்ணாடியில் முகத்தை பார்க்கும் போது எந்த ஒருவருக்கும் அவர் முகம் அழகாகத்தானே தெரியும், அவளுக்கும் அப்படித்தான் தெரிகிறது என்று கூட நினைத்து கொண்டாள். தான் அழகில்லை என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவள் மனதில் இருந்தாலும் இந்த அளவு அவள் இப்போது சிந்திக்கிறாள் என்றால் அதற்கு காரணம் உதயாதான், அவனது வார்த்தைகள் தான். அவளை சீண்டி பார்க்கவே அவன் அப்படியெல்லாம் பேசினான் என்று அறியாது தன்னை இன்னும் தாழ்த்தி கொண்டு தலை குனிந்தபடியே நடந்து தன் வகுப்பறைக்கு வந்தாள் வைரா. மாலை கல்லூரி முடிந்து வெளியே வந்தவளை காத்து கவிதாவின் கார் நிற்கிறது. ஏய் வைரா, கவிதா அழைக்க ஓடி வந்தவள் முன்கதவை திறந்து ஏற முயல முன்னிருக்கையில் அமர்ந்திருக்கும் ஓவியாவை கண்டு, சாரிக்கா, உங்களை கவனிக்கல என்று கூறியவள் அந்த கதவை அப்படியே சாத்திவிட்டு பின் கதவை திறந்து ஏற முயன்றாள். தன் லேப்டாப்பில் ஏதோ செய்தபடி பின்னிருக்கையில் அமர்ந்திருக்கும் உதயாவை கண்டு தயங்கி அவள் நிற்க, என்னாச்சு வைரா, அத்தான் இருக்கிறதால தயங்கி நிக்கிறியோ? நான் வேணும்னா பின்னாடி வரவா? ஓவியா கேட்க லேப்டாப்பில் இருந்து விழிகளை உயர்த்தி வைராவை பார்த்த உதயா, கவிதா, என்னவோ உன்னுடைய ஃப்ரெண்டு வீரமங்கை அப்படி இப்படின்னு கதையெல்லாம் அளந்த, என்ன பார்த்ததும் இப்படி பயந்து நிக்கிறா. பயமா? எனக்கா? உங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? அப்படின்னா ஏறி உட்கார வேண்டியது தானே. ஏறத்தானே போறேன், நான் என்ன ஏற மாட்டேன்னா சொன்னேன். அவள் ஏறி அமர
தன் லேப்டாப்பில் மீண்டும் வேலையை தொடர்ந்தான் உதயா. இடையிடையே செல்போனை எடுத்தும் ஏதோ பார்க்கிறான். அவனை கவனியாதவளாக கவிதா ஓவியாவிடம் பேசிக்கொண்டே பயணித்தவள் தன் வேலைகளை முடித்துவிட்டு லேப்டாப்பை எடுத்து பேக்கில் வைத்து இருக்கையின் நடுவில் வைத்தவனை ஓரப்பார்வையில் ரசிக்கும் போது, இடைவெளி விட்டு அமர்ந்திருந்த போதும் இடையில் அவன் லேப்டாப்பை வைத்த போது ஏதோ பெரிய இடைவெளியே ஏற்பட்டது போல் உணர்ந்தாள். அவன் அருகில் சற்று நெருக்கமாக அமரும் வாய்ப்புக்காக அவள் மனம் ஏங்கவே செய்கிறது. அவள் மனம் விரும்பியதை நிறைவேற்றி வைக்க அந்த இறைவன் நினைத்து விட்டானா என்ன? திடீரென்று கிளை சாலையிலிருந்து வந்த அந்த பைக்கை கண்டு சடன் பிரேக் இட்டாள் கவிதா. சீட் பெல்ட் எதுவும் போடாமல் அமர்ந்திருந்த வைரா முன்னிருக்கையில் பலமாக மோதி தடுமாறி அப்படியே அவன் மடியில் வீழ்ந்தாள். மற்ற மூவரும் சீட் பெல்ட் போட்டிருந்ததால் அவள் அளவு பாதிப்பில்லை. மடியில் வீழ்ந்தவள் கவிதா ஓவியா பார்க்கும் முன் சட்டென்று எழுந்து அமர்ந்து விட்டாள். முன்னால் மோதி நெற்றியில் அவளுக்கு அடிபட்டது உதயாவுக்கும் வலிக்கவே செய்கிறது. ஆனாலும் அவள் தன் மடியில் வீழ்ந்து எழுந்ததை ரசிக்கவே செய்தான். அத்தான், இத்தனை நேரம் நீங்க தானே காரை ஓட்டுனீங்க, ஏதாவது பிரச்சனை வந்ததா? ஏதோ அவசர வேலை இருக்குன்னு சொல்லி நீங்க பின் சீட்டுக்கு போனீங்க. போன நீங்க கார் கீயை என்கிட்ட தானே கொடுத்துட்டு போயிருக்கணும். ஏன் அவகிட்ட கொடுத்து நீ காரை ஓட்டுன்னு சொன்னீங்க? ஏன் ஓவியா இப்படி சத்தம் போடுற? வீட்டுல இருந்து கிளம்பும் போதே நான் காரை ஓட்டுறேன்னு அவ சொன்னால, வேண்டாம் நானே ஓட்டுறேன்னு சொல்லி நான் தான் காரை ஓட்டுனேன். திடீர்னு ஒரு வேலை வந்துடுச்சு, அதனால அவ ஆசை நிறைவேறட்டுமேனு கார் கீய அவகிட்ட கொடுத்தேன். இப்ப பாத்தீங்களா, பிரச்சனை ஆயிடுச்சு. கவி மேல எந்த தப்பும் இல்ல, அந்த ரோட்ல இருந்து வந்த ஆள் மேலதான் தப்பு. அவர் இஷ்டத்துக்கு வந்ததாலதான் இந்த பிரச்சனை. சரி கவி, நீ பின்னாடி வா, என்னுடைய வேலை முடிஞ்சிடுச்சு, காரை நானே ஓட்டுறேன். அவன் இறங்கி சென்று விடுவானோ? அவள் மனதில் ஒரு தவிப்பு. கவிதா காரை ஓரமாக நிறுத்தி விட்டு இறங்கி விட்டாள். காரில் இருந்து இறங்கும் முன் வைராவை ஒரு பார்வை பார்த்தவன், முதல்ல சீட் பெல்ட்ட போடு, குரலை தாழ்த்தி கூறிவிட்டு காரை திறந்து கொண்டு இறங்க மனமில்லாமல் இறங்கிக் கொண்டான். அவன் சொன்னதற்கு ஏதாவது குதர்க்கமாக பேசுவாள் என்றுதான் நினைத்தான். ஆனால் அமைதியாக சீட் பெல்ட் போட ஆரம்பித்தாள். டிரைவர் சீட்டில் அவன் ஏறி அமர கவிதா பின்னிருக்கைக்கு வந்து விட்டாள். கார் மெல்ல நகர்ந்தது. உண்மையிலேயே ஏதோ பல்லக்கில் அமர்ந்திருக்கும் ஒரு உணர்வு. எவ்வளவு அழகாக காரை ஓட்டுகிறான். அவனுக்கு நால்புறமும் கண்களா என்ன? காரை எவ்வளவு கவனமாக ஓட்டுகிறான். வீடு வந்து சேர்ந்ததே அறியவில்லை. வீட்டை அடைந்ததும் முதல் ஆளாக வைரா இறங்கி சென்றாள். கவிதா ஓவியாவும் இறங்கிய பிறகு காரை கார்போர்ச்சில் கொண்டு வந்து நிறுத்திய உதயா காரில் இருந்து இறங்கினான். வீட்டை நோக்கி அடியெடுத்தவனின் கால்கள் அப்படியே நின்றன. திரும்பி வந்தவன் காரின் பின் கதவை திறந்து வைரா அமர்ந்திருந்த இருக்கையை பார்த்தான். அவன் கரம் மெல்ல அவள் அமர்ந்திருந்த இருக்கையை வருடியது. அவளையே வருடிய ஆனந்தம் அவனுக்கு. அப்போதுதான் இருக்கையின் கீழே கிடக்கும் அந்த தங்க கொலுசு அவன் கவனத்திற்கு வந்தது. குனிந்து அதை கையில் எடுத்தவன், இது கண்டிப்பா வைரா கொலுசாதான் இருக்கும். முணுமுணுத்தபடியே அதை சட்டை பாக்கெட்டில் திணித்தவன் வீட்டிற்குள் வந்தான். ஹாலில் அமர்ந்து அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் அறையிலிருந்து வெளியே வந்தாள் வைரா. அவள் பாதங்களில் தான் உதயாவின் விழிகள் இருந்தன. சுடிதார் அணிந்திருப்பவளின் பாதம் மட்டுமே தெரிகிறது. கொலுசு அவளுடையதுதானா? அவனுக்கு சந்தேகம். கவிதாவின் அருகில் வந்து அவள் அமரும் போது சுடிதார் பேண்ட் மேலே உயர்ந்து அவளது கணுக்கால் நன்றாகவே தெரிந்தது. ஒரு காலில் மட்டுமே கொலுசு கிடக்கிறது. அது அவளது கொலுசுதான். உறுதியானதும் அவனுக்கு மகிழ்ச்சி. இரவு படுக்கைக்கு வரும்போதுதான் தன் காலில் கொலுசு இல்லை என்பதை வைரா கண்டாள். ஐயோ, கொலுசு எங்க போச்சு? அறையிலிருந்து வெளியே வந்தவள் ஹாலில் விளக்கை போட்டு அங்கு முழுவதும் தேடினாள். கொலுசு கிடைக்காமல் போகவே ஏமாற்றத்தோடு அவளது அறைக்கு திரும்ப மாடி இறங்கி வருகிறான் உதயா. என்ன தேடுற? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்களாம்? நானும் சேர்ந்து தேடுவேன்ல. எதுவும் தேவையில்லை என்றவளின் முகத்துக்கு நேரே கொலுசை ஆட்டினான். என்னுடைய கொலுசு. அவள் கை நீட்டி அதை வாங்க முயல. உன்னுடைய கொலுசா? அதுக்கு என்ன ஆதாரம்? சுடிதார் பேண்டை உயர்த்தி அவள் காலை காட்ட, அட ஆமா, இது உன்னதுதான். ஆனா கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? அது 5 சவரன். இப்ப ஒரு சவரன் என்ன விலை தெரியும்ல? தெரியும், ஆனாலும் கொடுக்க முடியாது. வேணும்னா போலீஸ்ல போய் புகார் கொடு, அவங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. கொலுசு உங்ககிட்ட தானே இருக்கு, அவங்க எங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்களாம். நீ எங்க தொலைச்சியோ அங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அவன் மாடி ஏறி செல்ல தன் பாதத்தை தொட்ட கொலுசு அவன் கைக்குள் அடைப்பட்டு கிடப்பதை எண்ணி அவள் மனம் மகிழவே செய்தது. பத்திரமான இடத்தில் தானே இருக்கிறது. நிம்மதியாக அறைக்கு வந்தவள்
ஒற்றைக்கால் கொலுசை கழற்றி தன் பெட்டிக்குள் வைத்துவிட்டு படுத்துக் கொண்டாள். பகுதி 4 நிறைவடைந்தது. பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.